மெட்ரோபிக் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சாரை மீட் பண்ண வந்திருக்கோம். வாரம் நிறைய பலன்கள், அதுக்கப்புறம் ராசி பலனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு. சனி பயிற்சி பலன்கள் மேஷம் டு மிதுனம் வரையும் பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. ஸோ அடுத்த ராசிகள் ஒவ்வொன்றா ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். எப்படி யாருக்கு என்ன பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ல எப்போ போடி கேட்டிருந்தீங்க. ஸோ சில வேலை காரணமாக கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு ஐயா கிட்ட கேட்டு மற்ற ராசிகளுக்கு சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது, அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் மெட்ரோபிபி நேயர்களும் பக்தி தமிழ் நேயர்களும் கொரோனா குடியரசுக்கும் இன்னும் நிறைய இருக்காங்க சார் சொல்வார். இப்போ என்ன சொல்கிறேன் சார், சனி பயிற்சிக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. நீங்கள் சொன்ன மாதிரி சனி பயிற்சி ஆகி நிறைய கோவில்களில் இன்னைக்கு பயங்கர கூட்டம் சார். அந்தளவுக்கு கூட்டம். நம்ம கரெக்டாக அந்த டேட்டில் போட வேண்டியது லேட்டாக தான் போட்டோம். ஏன்னா முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எடுத்திருந்தோம். பாம்பு பஞ்சாங்கன்றது எப்படின்னா, அந்த பாம்பு பஞ்சாங்கத்தோட வழி எப்படின்னா, அந்த மாறக்கூடிய நிலையை எடுத்துப்பாங்க. அந்த மாறக்கூடிய நிலையிலேருந்து எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நாள் தள்ளி போகும். அப்போ அது கோயில் ஸ்தானத்துக்கு உடையது. அந்த கோயில் ஸ்தானத்துக்கு உடையிறப்ப என்னன்னா, நெக்ஸ்ட் இயர் அந்த பிப்ரவரி மாதப்போ அந்த பூஜை பண்ணாங்க. ஆனால் கணக்கு ரேடியஸ் பாகை, இந்த ரேடியஸ் மாறக்கூடிய நிகழ்வுகள் எடுத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு சேட்டலைட்டோட கணக்கு எடுத்தீங்கன்னா துல்லியமான இப்போ சேட்டலைட் கணக்கு வந்துடுச்சு. இப்போ டைமிங் துல்லியமாகிடுச்சு. இப்போ அந்த டைமிங் துல்லியமாக இருக்க சொல்ல ஆட்டோமேட்டிக்காக இந்த சேட்டலைட் புரியுது எனக்கு. அந்த சேட்டன் அதே மாதிரி சேட்டன் ரெட்ராக்ரேட் ஆகும். ரெட்ராக்ரேட் நம்மளதுல 2 வாட்டி ஆகும். ஒரு வாட்டி போவோம், திரும்பி வரும், திரும்பியும் இன்னொன்று வீட்டுக்கு போயிடும். அதுக்கப்புறம் அந்த வீட்டிலேருந்து பேக்கில் வரும். அப்படி வர சொல்ல ரெட்ராக்ரேட் ஆகக்கூடிய தன்மை இருக்கிறத இவங்க எடுக்க மாட்டாங்க. எப்படின்னா, ஒரு வாட்டி போயிட்டு வந்துட்ட அப்புறமா திரும்பியும் போய் அந்த வீட்டில் உட்காரப்போ 24 மாதத்துக்கு ஒரே இதில் இருப்பார். அதுதான் பாம்பு பஞ்சாங்கம். ஓகே. அதனால தான் அந்த 2 வருஷம் அவங்க கரெக்டாக அடுத்த வருஷத்துக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த தன்மை, புரியுது எனக்கு. ஆனால் திருக்கணியத்தில் அந்த டிகிரி மாறி என்ன சொல்லுவாங்கன்னா, வெர்டிகல் சைஸில் இருக்கும், ஆன்டி வெர்டிகல் சைஸில் இருக்கும். வெர்டிகல் சைஸில் மாறும். புரியுது, ஒரு மாதிரி வெர்டிகல் சைஸில் தான் சனி மாறும். சனி இதுவாக இருக்காது. அந்த டிகிரி வச்சு அந்த டிகிரி கால்குலேட் பண்ண சொல்ல திருக்கணித்துக்கு கரெக்டாக மாறக்கூடிய தன்மைகள் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால அது கரெக்டானது மாறிடுச்சு. அது மாறினால்தான் உங்களுக்கு இந்த நம்ம நிகழ்வுகள்லாம் நிகழ்வு நிறைய சொல்லியிருக்கோம். ஜப்பான்ல நிறைய சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி வர சொல்ல அந்த கிரகங்கள் 100% மாறியாச்சு. ஏன்னா இதுவும் மாற்ற முடியாது. திருக்கணித்தோட வழியும் மாற்ற முடியாது. அதே மாதிரி பாம்பு பஞ்சாயத்தோட வழியும் மாற்ற முடியாது. அதுக்கான தன்மைகள் உண்டு. அது எப்படி அது வழிபாடு, ஆனால் அந்த வழிபாட்டுக்குரியதுனால அந்த வழிபாடு ஸ்தலங்கள் போகிறப்ப அந்த டைம். ஆனால் இப்போ நம்ம பண்ணிக்கிறது நல்லா இந்த கோவில்களுக்கு பண்ண முடியாது. வழிபாடுனா உலகத்துக்கே, அந்த ஊருங்களுக்கே உலகத்துக்கே பண்ணக்கூடியது. அந்த டைமில் அதை பண்ணக்கூடியது. பட் எல்லா ராசிக்கும் பண்ணக்கூடியது இப்போ மாறுது. அதனால மாறின தன்மைகள் அது யாரும் இது பண்ண முடியாது, மாறிதான் ஆகும். பண்ணிக்கிறது நல்லது. எல்லாருமே டே பை டே பண்ணிக்கிறது அதுதான் நல்லது. இல்லைமேட்டு அவங்கவுங்க இது பண்ணிக்கிறது அவங்க நல்லது. நல்ல விஷயம். சூப்பர் சார். கடகராசி நேயர்கள் ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க. அஷ்டம சனி, அதாவது கடகராசிக்கு பர்டிகுலராக அவங்களுக்கு இருக்கக்கூடிய புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரமே என்னன்னா, ஒரு சில பிரச்சனைகள், சில குழப்பங்கள், அதாவது பண வரவுகள் அதிகமாக இருந்து செலவுகள், மூளைக்கு மூளை கடன், தேவையில்லாத பண விரயங்கள், பிள்ளைகள்னால விரயங்கள், செலவுகள், ஒரு கட்டுக்கடங்காத அளவில் இருக்கும். வீட்டில் சின்ன விரயங்கள், ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட வாக்குவாதங்கள், ஒரு மனசில் ஒரு நிம்மதி இல்லாமல் ஒரு பிரச்சனைகள் இருந்துன்னே இருந்திருக்கும். அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வழி இருக்காது. ஆனால் இப்போ சடனாக போய் பாக்கியாதிபதியில் போய் உட்காந்துட்டார் 9ஆம் இடத்துல சனி. அந்த சனி உட்காரதுனாலும் 7ஆம் இடத்துல ராகு மாறுறார். ராகு மாறி வெளியே வந்துட்டார்னா அந்த 9ஆம் இடத்துல பாக்கியாதிபதி தான் 8ஆம் இடத்துல ராகு. 8ஆம் இடத்துல ராகு மாறுறதால அதுலேயும் மனசு கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும், சின்ன சலங்கள் ஏற்படும், வெளி பிராணாயனங்களை ரத்தாகும், மனசில் போகக்கூடிய விரயங்கள் ஜாஸ்தியாக இருக்காமல் இருக்கு. ஆனாலும் குரு 12ஆம் இடத்துக்கு போகிறது நல்லது. 3, 6, 8, 12 எப்பவுமே நல்லா தெரிஞ்சுங்க. 3, 6, 8, 12 இருக்கப்போ பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலைமை உண்டு குரு. ஸோ சில ராசிக்காரங்களுக்கு அதுவும் இந்த மாதிரியா ஆட்சி பெற்றோ இல்லை உச்சம் பெற்றக்கூடிய ராசிகள், அதாவது கடகராசி ஆட்சி பெற்றிருக்கோம், கடகராசி உச்சம் பெற்றிருக்கோம், மீனராசி ஆட்சி பெற்றிருக்கோம். இந்த மாதிரி ராசிகளுக்கு 12ஆம் இடத்துல வர்றது நல்லது. அப்படி வர சில விரயத்தை கொஞ்சம் குறைச்சி இப்போ இருக்கக்கூடிய விரயங்களை மாற்றுவான். முதல் உடனே கொடுத்துட மாட்டான். 2.5 மாதம் போனோம். பின்னாடி அந்த 2.5 மாதத்துக்கு அப்புறமா, அதாவது ஜூன் மாதத்துக்கு அப்புறமா, ஜூன்லேருந்து அவங்களுக்கு ஜான்வரி வரைக்கும் ஒரு நிறைய பலன் காத்திருக்கு.
அவங்க எதிர்பார்த்த பணங்கள், எதிர்பார்த்த வழிகள், பிள்ளைகளுக்கு கட்டுப்படுறது, திருமணம் நடக்கிறது, திருமண வழிகள் அவங்களுக்கு நடக்கிறது, வெளிநாட்டுக்கு போகிறது. பர்டிகுலராக அந்த கடகராசி நிறைய பேர் வேலையில் வெளிநாட்டுக்கு போகிறது, அதெல்லாம் படிக்கிற பசங்க வந்து ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட படிப்பு எடுக்கிறது, இல்லைனா இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட படிப்பு எடுக்கிறது, இல்லைனா என்ஐடி எக்ஸாம் எழுதுறது. இந்த மாதிரி எக்ஸாமில் வந்து இவங்க பாஸ் ஆகிடுவாங்க. அதுக்கான வழிமுறைகள் குறித்து நல்ல ஒரு செயல்கள் கிடைக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. அது இல்லாமல் வீடு கண்டிப்பாக அமையும், பெரிய இடங்கள் அமையும். பெரிய இடங்கள் அமைச்சு அதில் பெரிய லெவலில் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த டைமில் தான் அவங்களுக்கு பாக்கியாதிபதி சனி இருக்கிறதுனால பழைய இடங்களுக்கு ஒரு சில முற்றுப்புள்ளிகள் வச்சு புது இடங்கள் போகக்கூடிய நிலைமை இந்த வருஷம் அவங்களுக்கு கண்டிப்பாக நடந்துடும். ஒரு வழியாக இருக்குது. பல வழக்குகள் இருக்கும், அந்த வழக்குகளை சமாளித்து செயல் பண்ணோம். அதில் டைவர்ஸாக இருக்கலாம், இடங்கள் சம்மந்தப்பட்ட வழக்கெல்லாம் வந்து 2.5 மாதம் ஜூன் மாதத்தில் நல்ல நிலுவைக்கு வரும். 12ஆம் மாதத்துக்குள்ளே ஒரு பெரிய முடிவுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை சொல்கிறாங்க. 8ஆம் மாதத்தில் நிலையில்லாத வருமானங்கள் கிடைக்கும். எப்படின்னா குரு திரும்ப ஜென்மத்துக்கு உட்காராரு, உட்காந்து திரும்ப ரிவர்ஸ் ஆவார், ரிவர்ஸ் ஆகி திரும்ப 11க்கு போயிடுவார். அப்படி போக சொல்ல பெரிய நிலையில்லாத ஒரு பெரிய பணங்கள் வருமானம் நிறைய. இந்த ரியல் எஸ்டேட்டில் இன்னும் நல்லாயிருக்கும். தங்கம் வெள்ளி அதில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ், அதனால் ஷேர் மார்க்கெட்டில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ், இதெல்லாம் இந்த 8ஆம் மாதத்தில் ஒரு கைகூலமாக இருக்கும். 12ஆம் மாதம் வரைக்கும் 4 மாதம் தொடர்ந்து ஒரு பீக்கில் வருவாங்க. நிறைய பேர் தோப்பாங்க, இவங்க ஜெயிப்பாங்க. அந்த மாதிரி நிலைமை உங்களுக்கு அறிவு, செயல், ஆற்றல் எல்லாமே குரு கொடுத்துருவாங்க. எல்லாமே நிறைய வழியில் பொருட்கள் இன்னும் கொஞ்சம் நிலைமை வந்தாலும் இவங்க வந்து சத்யநாராயண பூஜை, இந்த சத்யநாராயண பூஜை பௌர்ணமியில் பண்ணிக்கிறது நல்லது. எவ்வளோக்கு சத்யநாராயண பூஜை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பௌர்ணமி விடாமல் விளக்கேற்றுறது, பௌர்ணமியில் பூஜைகள். அதேமாதிரி அனாதைகளுக்கு, அதாவது ஏழைகளுக்கு, அதாவது 2 பேருக்குமே, அனாதை குழந்தைகளுக்கும் ஏழைகளுக்கும் உணவுகள் ஒரு மினிமம் 2000-3000 ரூபா நம்ம சம்பாதிதில் எடுத்து போய் கொடுத்துட்டாங்கன்னா இவங்களுக்கு வர பணங்கள் நிறையா இருக்கும், வழியும் நல்லபடியாக கிடைக்கும்ன்றதை சொல்லலாம். கடகராசினியர்கள் பர்டிகுலராக புனர்பூசம், பூசம், ஸோ இது 2மே நல்ல வலுவாக இருக்கும். ஆயுளத்தையும் வலுவாக இருக்குது, இருந்தாலும் போக்குவரத்துக்கான வழிகள் கிடைக்கும். மூச்சு, வயிறு, கால், இடுப்பு கீழே சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் ஹெல்த்தில் வரலாம். காரணம் ராகு அஷ்டமத்தில் போகிறதுனால வழி வரும். ஆனாலும் 3, 6, 8, 12 ராகு இந்த மாதிரி இருந்தால் பெரிய லக்ஷ்மி யோகத்தோடு கொடுப்பான் சில சமயம் சில ஜாதகங்களுக்கு. அதனால் எந்த ஒரு விஷயத்தில் அவங்க கேர்ஃபுல்லாக இருந்து செயல் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஹெல்த்து கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. ஹெல்த்துக்கான தேவையான வழிமுறைகள், ஹெல்த்துக்கான எக்ஸசைஸ் வழிமுறைகள், சரியான தூக்கங்கள், நிறைய நைட்டில் வந்து அலைச்சல் இல்லாமல் வழி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த உடம்பு வந்து நல்லாயிருக்கும்.